இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி பாரதி பூங்காவில் நடைபெற்ற 100க்கும் மேற்பட்ட சாலை ஓர ஓவிய கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய கலைஞர்களின் சாலை ஓர ஓவிய கண்காட்சி புதுச்சேரி பாரதி பூங்காவில் நடைபெற்றது. சாலை ஓர ஓவிய கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் துவக்கி வைத்து 100க்கும் மேற்பட்ட சாலை ஓர ஓவியங்களை பார்வையிட்டார். மேலும் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் கலை வளர்ச்சிக்கு பங்களித்தவர்களுக்கு காமராஜர் விருதுகளையும் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், கலைகள் எப்பொழுதும் மனித வாழ்க்கையோடு நெருக்கமான தொடர்புடையவை என்றும் அதிலும் நுண்கலைகள் மனிதர்களின் எண்ணங்களை, உணர்ச்சிகளை, கற்பனைகளை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகமாக இருப்பதும், அத்தகைய நுண்கலைகள் இந்த பிரபஞ்சத்தின் அழகை, மனித நாகரிகத்தின் வளர்ச்சியை, பண்பாட்டின் சிறப்புகளை வரலாறாக தனக்குள்ளேயே வைத்து நமக்கு தருகின்றது என்றார். மேலும் சிற்பக்கலை, ஓவியக்கலை, நடனக்கலை, கட்டிடக்கலை இப்படி எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய பண்பாட்டு வளர்ச்சியை வரலாறாக தனக்குள்ளேயே கொண்டிருக்கின்றது என்றும், பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதன் தான் பார்த்த விலங்கு, பொருட்கள் எல்லாவற்றையும் குகைகளின் சுவர்களில், கூரைகளில் கோடுகளாகவும், பின்பு அதில் அழகையும் உணர்ச்சியையும் சேர்த்து அழகிய ஓவியமாகவும் வரைந்து வைத்தான். அடுத்த தலைமுறைக்கு ஆவணமாக கொடுத்தான் என்றார். இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் உள்ளிட்ட ஓவியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வானரகம் புதுச்சேரியில் வெர்டிகோ மற்றும் சமநிலை குறைபாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் பெடல் ஃபார் பேலன்ஸ் சைக்கிள் பேரணி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வானகரம் பெடல் ஃபார் பேலன்ஸ் என்ற 150 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியை புதுச்சேரியிலிருந்து சென்னை வானகரம் வரை நடத்தியது. இது வெர்டிகோ மற்றும் சமநிலை குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் விழிப்புணர்வு முயற்சியாகும். இந்த சைக்கிள் பேரணியை முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை கண்காணிப்பாளர் சைலேந்திர பாபு IPS மற்றும் டாக்டர் ராகுல் ராகவன் மெனன் CEO அண்ட் DMS கிளஸ்டர் 2 அப்போலோ மருத்துவமனைகள் சென்னை போன்ற முக்கிய பிரமுகர்களுடன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். அவர்களுடன் லுட்விக் மாக்சிமிலியன்ஸ் மியூசிக் பல்கலைக்கழகத்தின் நரம்பியல் கிளினிக்கல் மூர்த்த மருத்துவ பேராசிரியர் டாக்டர் மைக்கேல் ஸ்ட்ரப் மற்றும் தலைசிறந்த மருத்துவர்கள் குழுவும் பங்கேற்றார்கள். வெர்டிகோ மற்றும் சமநிலை குறைபாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 150 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியில் பல நாடுகளை சேர்ந்த மருத்துவர்கள் குழுவும் பங்கேற்றார்கள்.
ஹோண்டா ஷோரூம் புதிய ஹோண்டா கார் அறிமுக விழா. புதிய ஹோண்டா அமேஸ் 3DR ஜெனரேஷன் வாகனத்தை புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தலைமை தாங்கி அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக ஹோண்டா ரீஜனல் மேனேஜர் மோகன் அவர்களும், ஹோண்டா ஏரியா மேனேஜர் திரு அப்துல் பசாத் அவர்களும், கேப்டன் ஹோண்டாவின் GM ஜெனரல் மேனேஜர் சுப்பு கார்த்திகேயன் அவர்களும் மற்றும் பாண்டிச்சேரி கிளை மேலாளர் புவனேஸ்வரன் தலைமையில் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் கோமதி அவர்களும் மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சுரேஷ் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டார்கள். மற்றும் நன்றி உரையை ரகோத்தமன் அவர்கள் முடித்து வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குழந்தை கீரப்பாளையம் ஜோதி நகரில் விடுபட்ட உட்புற வீதிகளுக்கு வாய்க்கால் வசதி செய்தல் பணிக்கு ரூபாய் 31,78,000 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பூமி பூஜை செய்து பணியை துவங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குழந்தை கீரப்பாளையம் ஜோதி நகரில் விடுபட்ட உட்புற வீதிகளுக்கு வாய்க்கால் வசதி செய்தல் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இவருடன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ், பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி, தொகுதி தலைவர் விஜயகுமார், தொகுதி பொது செயலாளர் கார்த்திக், நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா பரமேஸ்வரன், கனகராஜ் மற்றும் ரஞ்சித், சரவணன், சீனு ஆகியோரும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை தமிழ் சங்கத்தில் புதுச்சேரி கிராம மற்றும் நகர்ப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் ஹார்ட் சிவில் விமானத்துறை பயிற்சி பள்ளியின் சார்பாக 20ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிராம மற்றும் நகர்ப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் ஹார்ட் சிவில் விமானத்துறை பயிற்சி பள்ளியின் சார்பாக 20ஆம் ஆண்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு துணை இயக்குனர் நேரு யுவகேந்திரா, தெய்வசிகாமணி, காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தின் பேராசிரியர் ரஜினி கனோலின் மற்றும் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் துணை பேராசிரியர் டாக்டர் சந்திரா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இந்த ஆண்டு விழாவில் செயலர் டாக்டர் விஜயலட்சுமி சக்திவேல் வரவேற்புரையாற்றினார். சக்திவேல் ரௌத்ரம் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முகமது அமீன் மற்றும் நீலகண்டன் ஆகியோர் செய்திருந்தனர். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட தட்டுவண்டி உரிமையாளருக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் உதவி வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெஞ்சல் புயலாக மாறி புதுச்சேரியை புரட்டி போட்டெடுத்தது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகள் வெள்ள நீரில் புகுந்தது. இந்திரா காந்தி சிலை அருகே தட்டுவண்டி வைத்திருக்கும் ரூபன் வண்டி சேதமானது. இதை முன்னாள் துணை சபாநாயகர் பாலனிடம் அறிவுறுத்தினார். இதனை அறிந்த முன்னாள் MLA பாலன் அறிவுறுத்தலின்படி தனது சொந்த செலவில் 10,000 ரூபாய் உழவர்கரை தொகுதி ஜவஹர் நகர் வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியில் இருக்கும் ரூபனிடம் காங்கிரஸ் பிரமுகர்கள் பாலகிருஷ்ணன், தங்கவேலு, தமிழ்ச்செல்வன், ராஜேந்திரன் ஆகியோர் கொடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஹர் ரகுமான் உயர்நிலை பள்ளியில் இன்று சைபர் கிரைம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஹர் ரகுமான் உயர்நிலை பள்ளியில் இன்று சைபர் கிரைம் காவல்துறையினர் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் மாணவ மாணவிகளின் சந்தேகங்களுக்கும் அவர் விளக்கமளித்தார். இந்நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன், பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் நிசார் அகமத் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். You understand the consequences. I need not explain it to you. And the third case which I wanted to discuss was, got to know each other, boys and a friend request girl action. Both were minors. Minors is less than 18 years of age. This happened over a long duration, maybe 1-2 months. She kept on sharing her private photos. And முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் சோனியா காந்தியின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரியாங்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், மகளிர் காங்கிரஸ் துணை தலைவி பொன்னி சுப்புராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்ய ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகா வராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகைகளால் அபிஷேகம், பூரண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல், விலை ஏற்றம், கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சார்த்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் மார்க்கெட் மீன் வியாபாரிகள் பொது சாலைகளில் மீன் விற்பவர்களை தடை செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் அங்காடியும் செயல்பட்டு வருகின்றது. இங்கு நல்லவாடு, புதுக்குப்பம், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட கடலோர பகுதியை சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் சில்லறை விலையில் மீன் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சில மீனவர்கள் கூடைகளில் மீன்களை கொண்டு வந்து மார்க்கெட் பகுதியில் விற்பனை செய்யாமல் பொது சாலை, தெருக்கள் மற்றும் வீடுகளுக்கு நேரடியாக சென்று மீன் விற்பனை செய்கின்றார்கள். இதனால் மார்க்கெட்டில் உள்ள சில்லறை மீன் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது.
எனவே இதனையடுத்து மார்க்கெட்டில் விற்பனை செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டுமென சுமார் 20க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் அரியாங்குப்பம் சிக்னலில் உள்ள 4 முனை சந்திப்பில் மீன் கூடைகளை இறக்கி வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அரியாங்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவலர்கள் அவர்களை தடுத்து மறியலை கைவிட்டு செல்லுமாறு கூறினர். இதற்கு பொது இடங்கள் மற்றும் சாலைகளில் மீன் வியாபாரம் செய்யும் மீனவர்கள் மீன் கழிவுகளை அப்படியே போட்டு செல்வதால் துர்நாற்றம் வீசுகின்றது. மேலும் பொது இடத்தில் மீன் வியாபாரம் செய்பவர்களால் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. அதனை தடுக்காமல் எங்கள் மீது குறை கூறுகிறாய் என சரமாரியான கேள்விகளை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டார்கள். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உப்பளம் தொகுதி முழுவதும் ஃபெஞ்சல் புயலால் மழையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்களது ஏற்பாட்டில் சொந்த செலவில் 40,000 கிலோ அரிசி வழங்கும் பணி இன்று துவங்கப்பட்டது. ஃபெஞ்சல் புயல் மழையில் மீட்டெழுந்த புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு 40 டன் அரிசி, மழையில் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு தார்பாய் உள்ளிட்ட உதவிகள் இன்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மாநில துணை அமைப்பாளர் அவர்கள் சார்பில் சொந்த செலவில் இவரது ஏற்பாட்டில் 40 கிலோ அரிசி மக்களுக்கு ஆறுதல் கூறி வழங்கப்பட்டது. களத்தில் இன்று மக்களை காக்கும் பணியில் சட்டமன்ற உறுப்பினருடன் இணைந்து தொண்டர்கள் உதவினார்கள். இவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி யோகா சென்டர் சார்பில் மகாலட்சுமி, தேவிஸ்ரீ, சண்முகப்பிரியா ஆகிய மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி 45 அடி சாலையில் உள்ள ஆந்திரா மகா சபாவில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலை மாமணி பிரபாவதி, தினகரன், பாரதி, அரவிந்த், திருமுடி, அருண், சங்கரி, முருகானந்தம்,
கலைமாமணி ஆனந்த பாலயோகி, பவானி, ராகினி, சீனிவாசன், ராஜா, ரமணி, தினகரன், சுமதி, ரமேஷ், ராஜ்குமார், ஐயர், கலைமாமணி லூரிஸ் சாந்தி, பாரதியார் பல்கலைக்கூட பேராசிரியர் விசித்ரா பால்கண்டி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவிகளின் பெற்றோர்கள், அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை ஜவஹர் நகர் நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அமிர்தகண்டேஸ்வரர் சன்னதியில் வாகீச சைவ திருத்தொண்டு சிவனடியார் கூட்டம் சார்பாக தலைமை அடியார் அம்மு என்ற அமிர்தவல்லி அவர்கள் தலைமையில் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி இன்று காலை துவங்கி மாலை வரை நடைபெற்றது. இதில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடி ஐயனின் அருளை பெற்றனர். தொடர்ந்து அமிர்தகண்டேஸ்வரருக்கு மகா தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வாகீச சைவ திருத்தொண்டு சிவனடியார் கூட்டத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக விரைந்து செயல்பட்ட அரசு ஊழியர்களை அழைத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் விருந்து வைத்து கௌரவித்தார். புதுச்சேரி புயல் மற்றும் கனமழையால் வெள்ளக்காடானது. இதனால் பெரும் சேதம் ஏற்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதியில் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து உதவும் வகையில் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, வனத்துறை ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டனர். அவர்களை இன்று மரப்பாலத்தில் உள்ள தனியார் விடுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அழைத்து வந்து விருந்து வைத்து கௌரவித்து விரைந்து செயல்பட்டதற்காக நன்றியும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் முதலியார்பேட்டை தொகுதியில் வீட்டை விட்டு மக்கள் வெளியே வரவும் மிகவும் சிரமப்பட்டனர். மேலும் மின் கம்பிகள், மரங்கள் விழுந்தது. இதனால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். அதனை ஊழியர்கள் விரைந்து வந்து சரி செய்து கொடுத்தனர். எங்கள் தொகுதியில்தான் முதலில் மின்சாரம் கொடுக்கப்பட்டது என்றும் இதனால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். வீட்டை விட்டு வெளில வரக்கூடிய சுச்சுவேஷனே இல்லை. அங்கங்கே கரண்ட் கம்பு அறுந்து விழுந்தோம், மரம் எப்போ மேலே விழும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேரிடர் காலத்தில் அவங்க குடும்பத்தை கூட பார்க்காம கூட்ட குரலுக்கு எங்கள் தொகுதிக்கு ஓடோடி வந்து சொல்லப்போனால் பாண்டிச்சேரியிலே முதல்ல கரண்ட் கொடுத்தது என் தொகுதியாக தான் இருக்கும். ரொம்ப பயந்துருந்தோம். ஏன்னா ரோட்லலாம் கட்டாயம் இருக்குது, எங்கேயோ வெடிக்குது, 2 பேர் ஷாக் வாங்கினேன் என் கண்ணு முன்னாடி. இந்த மாதிரி வந்து அவங்க ஃபேமிலியை கூட பொருட்படுத்தாம மக்களுக்காக கூட அந்த செய்யறவங்களுக்கு ஏதாவது சின்னதாக நம்மளால முடிஞ்சது என்ன செய்யணும்னா அவங்களை கௌரவிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்துல ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுல வேற புதுசா எதுவும் இல்லை. நாம இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு இடமும் போக அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கின்றது என்னோட கருத்து. பிடபிள்யூடி ஸ்டாஃப் எல்லாருமே, இபி ஸ்டாஃப் எல்லாரும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, மேலும் வந்து இரிகேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே கூட்டு சாப்பிட போறோம். ஒரு 300 பேருக்கிட்ட இப்ப சாப்பிட்டு இருக்காங்க. நாளைய மறுநாள் வந்து முனிசிபாலிட்டி தனியா வந்து அவங்க எல்லாருக்குமே சாப்பிட ரெடி பண்ணிட்டு ரொம்ப நன்றி. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.